Dear students, complex numbers example 2.17 பார்ப்போமா. இது ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம், எல்லோரும் கவனமாக பார்த்துடுங்க. ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6 - 8. அப்போ ஸ்கொயர் ரூட்டுன்னு சொன்னால் என்னது? ஸ்கொயருக்குள்ளே எடுக்கணும். ஸ்கொயர் ஆஃப் 6 - 8. இந்த 6 - 8ன்னா இது இந்த ஃபார்ம் ஆகும். a + i ரூட் ஆஃப் a + ib இந்த ஃபார்மில் இருக்குது. அதனால் இந்த ஃபார்முலாவை போடணும். என்னது? ரூட் ஆஃப் a + ib. அப்போ ரூட் ஆஃப் a + ibக்கு ஃபார்முலா இது ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் மாடுலஸ் z ப்ளஸ் a பை 2 ப்ளஸ் i இன்டு b பை மாடுலஸ் b ரூட் ஆஃப் மாடுலஸ் z மைனஸ் a பை 2. புரிஞ்சுதா? இங்கே வந்து ப்ளஸ் ஏன்னு வரும், இங்கே வந்து மைனஸ் ஏன்னு வரும். அவ்வளோதான் வித்தியாசம். இந்த ஃபார்முலாவை காணாமல் படிச்சிடுங்க. அப்போ ஈஸியாக இந்த ப்ராப்ளம் செய்திடலாம். இந்த ஃபார்முலா மட்டும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த ரூட் ஆஃப் மாடுலஸ் z ப்ளஸ் ஏ, இங்கே மாடுலஸ் z மைனஸ் ஏ. அவ்வளோதான் வித்தியாசம். கண்டிப்பாக இது பார்க்க தான் பெருசாக இருக்குது, படிக்க ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த ப்ராப்ளத்தை எடுப்போம். இதில் ஏன்னு சொன்னது 6, பின்னு சொன்னால் இந்த செகண்டில் இருக்குது -8. இன்னும் நம்ம ஃபார்முலாவில் எது கண்டுபிடிக்கணும்? மாடுலஸ் z. ஸோ மாடுலஸ் z இஸ் ஈக்குவல் டு இந்த ப்ராப்ளத்தை எடுக்கணும். மாடுலஸ் 6 - 8. அப்போ மாடுலஸ் ரூட் ஆஃப் ஏ என்னது? a² ப்ளஸ் b² தானே. அப்போ ஏ வந்து 6² ப்ளஸ் இந்த -8² இஸ் ஈக்குவல் டு 6²னா 6 × 6, அப்போ 36. ரூட் ஆஃப் 36 ப்ளஸ் ரூட் ஆஃப் இது -8 × -8, அது இந்த மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். அப்போ 8² 64. ஸோ ப்ளஸ் 64, 36 + 64 இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 100. ஸோ 100 எப்படி பிரிக்கலாம்? 10 × 10. அந்த 2 10ல் ஒரு 10 வெளியே எடுக்கணும். அப்போ ரூட் ஆஃப் 10 × 10 வெளியே வரும்போது 10. அப்போ மாடுலஸ் z சொன்னால் என்ன வேல்யூ கிடச்சிது? 10. புரிஞ்சுதா? அப்போ இதில் நமக்கு 10 கிடச்சிடுச்சு. இன்னும் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ரூட் ஆஃப் 6 - 8 இதில் போடுவோம். இதில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்போ ரூட் ஆஃப் மாடுலஸ் zன்னா என்னது? 10 ப்ளஸ் ஏன்னா எவ்வளவு? இந்த ஃபஸ்ட்டில் இருக்குது 6 பை 2 ப்ளஸ் i இன்டு b எவ்வளவு? -8. -8 பை மாடுலஸ் பின்னு சொன்னால் என்னது? இந்த மைனஸ் மாடுலஸுக்குள்ளே சைன் வராது, அதனால் வெறும் 8ன்னு போட்டுருவோம். 8 இன்டு ரூட் ஆஃப் இந்த மாடுலஸ் z என்னது? 10. 10 மைனஸ் b எவ்வளவு? a மைனஸ் a எவ்வளவு? 6 பை 2. இது எல்லாத்தையும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம் இந்த வேல்யூ. ஓகே, இனி 10 + 6 எவ்வளவு? 16 பை 2 ப்ளஸ் i இந்த 8 கட் பண்ணுவோம். அப்போ என்ன வரும்? -1 இன்டு ரூட் ஆஃப் இது எவ்வளோ வரும்? 4 பை 2. இனி இதை கட் பண்ணும்போது 8 வந்தது ப்ளஸ் மைனஸ் ஐன்னு எடுப்போம். இந்த i × -1 வந்து மைனஸ் i இன்டு இதை இந்த 2 இந்த 4 கட் பண்ணும்போது 2 வந்து ரூட் 2. ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் இதில் 8 ரூட் 8 மைனஸ் i இன்டு ரூட் 2. இன்னும் இந்த 8 நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணதுக்கு இப்படி பண்ணியிருக்கோம். 2க்கு கொடுக்கும்போது 4, இந்த 3 2 வரும். 2 × 2 × 2 ரூட்டுக்குள்ளே 2 × 2 × 2 × 2. அப்போ 2 2 இருந்து ஒரு 2 வெளியே எடுப்போம். அப்போ 2 × ரூட். எனக்கு புரிஞ்சுதா? -i இன்டு ரூட். இனி என்னது? இதுதான் ஆன்சர். இதில் வந்து ரூட் 2 வெளியே எடுப்போம். ரூட் 2 வெளியே எடுத்துட்டோன்னா என்னது? 2 - i ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் 2 × 2 - i. புரிஞ்சுதா எல்லாருக்கும்? இந்த ஸ்டெப்பு மட்டும் நீங்கள் ரூட்டுக்குள்ளே 3 2 போடுங்க. 2 2க்கு ஒரு 2 வெளியே எடுப்போம். அப்போ ஒரு 2க்கு மட்டும் ஒரு ரூட். புரிஞ்சுதா? ஸோ அவ்வளோதான். இந்த ப்ராப்ளம் வெரி ஈஸியாக நீங்கள் உடனே செய்து பாருங்கள், உங்களுக்கு நல்லா புரிஞ்சிடும். இதுதான் இது எப்போவுமே பரீட்சைக்கு வரக்கூடிய ப்ராப்ளம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.